அந்த எதிர்பார்ப்புலாம் உனக்கு இருக்கா? அப்ப என்கிட்ட ஏன் எதிர்பார்க்கறீங்க? நிறுத்துங்க முதல்ல. 2 பேரும் ஏற்கனவே தெரிஞ்சவங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இப்படி பப்ளிக்ல முட்டிட்டு நிக்கிறீங்க? யோ, உனக்குலாம் வேற வேலை இல்லையா? யாராச்சும் சண்டை போட்டா உடனே கூட்டிடுவீங்களா? அசிங்கமா இல்லையா? தம்பி, நாங்க வேடிக்கை பாக்குறது அசிங்கம் இல்ல. நீங்க பொது இடத்துல சண்டை போடுறீங்கல்ல, அதான் உங்களுக்கு அசிங்கம். அப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இருந்தா இது கிளம்பி போங்க. சும்மா தேவையில்லாம அட்வைஸ் பண்ண வந்துட்டு. யோ வாங்கயா, இவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது, நம்ம வேலையை பார்த்துட்டு போலாம். போங்க போங்க. ஏய், என்ன அப்படியே போற? பதில் சொல்லிட்டு போ. என்ன சொல்லணும்? மன்னிப்பு கேட்டு போ. நான் ஏன் பாட்டி அப்படி சொல்ல போறேன்? அவ உங்களை அடிக்க கை உங்களது தப்புதான். இங்க பாரு கண்மணி, முதல்ல பாட்டி கிட்ட மன்னிப்பு கேளு. உங்க தெய்வம் என் அம்மா இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாரு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ இங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குற. ஏன் ஏழையா பிறந்துட்ட காரணத்தினால தப்பே செய்யலனாலும் ஏழைங்க தான் எப்பவுமே மன்னிப்பு கேட்கணுமா? தப்பே செஞ்சாலும் கோடீஸ்வரங்க நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டீங்களோ? நீ எதோட முடிச்சு போறேன்னு எனக்கு தெரியும். தெரியுதுல்ல? அப்ப பிரச்சனைய வளர்க்காம அமைதியா கிளம்புங்க. நீ மன்னிப்பு கேட்காம நான் போக மாட்டேன். அதுக்கு வேற ஆளு பாருங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ.